பாடா இன்னைக்கு தான் நினைச்சது நடந்திருக்கு. நம்ம மருமக நல்ல சந்தோஷப்படுவா. அத்தை என்ன காலங்காத்தாலே பாத்திரத்தோட வருது. என்னத்த காலங்காத்தாலே கையில 2 பாத்திரத்தோட, அது நல்லா இருக்கே அத்தை. ஆமா பிரியா, நீ தான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தல அத்தை குழம்பு சட்டி ஓட்டையா போயிடுச்சு. நம்ம வீட்டுல குழம்பு சட்டி இல்லைன்னு சொன்னல. ஆமாத்த, இன்னைக்குதான் உங்க காதே கேட்டிருக்கும் போல. நல்ல வேலை, பரவாயில்லையே, நம்ம 4 பேத்துக்கு அளவா இருக்கே. அதுல வடசட்டி வேறையா? ஆமா. சூப்பர் சூப்பர் அத்தை. அது உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு இன்னைக்கு தான் புலம்பிட்டு இருந்தீங்களா? எப்படி அத்தை வாங்குனீங்க? அதுவா பிரியா, நானும் ஒவ்வொரு தெருவுக்கா போயிட்டு வருவேல, அப்ப ஒவ்வொரு வீட்லயும் பாப்பேன் ஒவ்வொரு குடம் நின்றுட்டு இருந்துச்சு. இவன் இங்க எதுக்குடா இந்த குடத்தை வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், வீட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டே சரி மருமக வேற குழம்பு சட்டி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் எனக்கு ஐடியா வந்துச்சு. காலையில தூங்கி எந்திரிச்சே ஒருத்தன் வந்தியா, பழைய பாத்திரம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தியா. அப்ப மைண்டுக்கு டக்குன்னு அங்கதான் ஆக போச்சு. போய் ஒவ்வொரு வீட்லயும் குனிஞ்சு ஓத்தான், வாட அந்த குடத்துல தாங்க முடியல. பூரா தூக்கி ஊத்திட்டு பூரா கழுவி நல்லா சுத்தமா கொண்டு போய் குடத்துக்காரங்கிட்ட போட்டேன், பழைய குடத்துக்காரங்கிட்ட. அது மாட்டுக்காரவங்களோட குடம் தெரியுமா? கழனி தண்ணி ஊத்துறதுக்காக ஒவ்வொரு வீட்லயும் வச்சுட்டு போயிருந்தாங்க. அவங்க வேற வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு வீடே ரெண்டாக போகுது. எனக்கு தெரியாதுப்பா, நீங்களே வச்சுக்கோங்க குழம்பு சட்டிய, நீங்களே அவங்களையும் சமாளிச்சுக்கோங்க போங்க. ஆமா ஆமா, அவளுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா குழம்பு வச்சு திங்க முடியுமா? என்கிட்ட வந்து மோதி பாக்கட்டு. அவளா நானான்னு 2ல 1 பாத்துறேன் போடி.